மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. விஜய் டிவியின் பிக் பாஸ் ஷோவோட ரோமியோ ஜூலியட்னு எல்லாராலையும் சொல்லப்படுறது யாருன்னா ஓவியா மற்றும் ஆரவ். இவங்களுக்குள்ள எல்லா கெமிஸ்ட்ரியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா அறிமுகமான இவங்க நாளாக நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. இத சக போட்டியாளர்களும் நல்லா ஓட்டிட்டும் இருந்தாங்க. இதுக்கு சாம்பிளா ஜூலியானாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ நைட் டைம்ல லைட் ஆஃப் ஆயிருக்கும் போது ஓவியா ஆரவ் ஹக் பண்ணது யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம டான்ஸ் காம்படிஷன் அப்போ ஆரவும் ஓவியாவும் பண்ண ரொமான்ஸுக்கு அளவே இல்லாம இருந்துச்சு. மத்த போட்டியாளர்கள் கிட்ட என்னதான் சண்டை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல நட்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இவங்க லவ்வுக்கும் வில்லன் இருக்கிறாங்கன்றத லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆரவும் ஓவியாவும். ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, போன வாரத்து தலைவர் ஸ்நேகன் தான். ஆரம்பத்துல இருந்தே ஓவியா கிட்ட அன்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்நேகனுக்கு ஓவியாவோ ஆரோட பழகிறத பார்த்து சொல்ல முடியாத வேதனையில இருந்திருக்காரு. ஏன்னா ஸ்நேகன் ஓவியாவை ஒன் சைட்ல லவ் பண்ணாருன்னு சொல்லப்படுது. ஆரம்பத்துல வாண்டடா ஓவியா கிட்ட பேச ஆரம்பிச்ச ஸ்நேகன் அப்பப்போ எல்லாரையும் ஹக் பண்ணி பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு. போன வாரம் ஸ்நேகன் தலைவரா இருந்தப்ப ஓவியா சரியா வேலை செய்யலன்ட்டு சீன் கிரியேட் பண்ணி ஓவியாவை அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்க ட்ரை பண்ணாரு. ஸ்நேகன் நினைச்ச மாதிரியே ஓவியாவும் ஸ்நேகன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்தாங்க. அப்போ ஸ்நேகன் எல்லாரையும் ஹக் பண்ற மாதிரி தான் ஓவியாவையும் ஹக் பண்ணாங்கன்ட்டு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல ஓவியா ஆரவ் கூட பழகிறதுனால தான் ஓவியாவை ஸ்நேகன் அடிக்கடி வம்புக்கு இழுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்ட்டு ஓவியாவுக்கு தெரிய வந்துச்சு. இது மட்டும் இல்லாம விருது வழங்குற விழால ஓவியாவுக்கு சோம்பேறின்னு விருது வழங்குனது, சரியா கிளீன் பண்ண மாட்டான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றது, இப்படி எல்லாமே பிளான் பண்ணி ஓவியாவையே டார்கெட் பண்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓவியா ஸ்நேகன் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓவியா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தெரிஞ்சுக்கிட்ட ஸ்நேகன் ஓவியாவை வம்பு கிழக்கிற மாதிரியே மறுபடியும் ஸ்நேகன் நடந்துக்கிறதா ஓவியா ஆரவ் கிட்ட சொன்னதா கிசுகிசுக்கப்படுது. இதை கேட்ட ஆரவ் ஸ்நேகன் மேல பயங்கரமா கோவப்பட்டு இன்னொரு வாட்டி ஓவியாவை நெருங்கணும்னு நினைச்சனா அவ்வளவுதான்ட்டு ஆரவ் ஸ்நேகனை மிரட்டினதா பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமா செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் பிக் பாஸ் உடைய டாஸ்க்ல ஒன்னா இருக்குமோன்ட்டு நகைச்சுவையா எடுத்துக்கிட்டாலும் ஸ்நேகனுடைய செயல்கள் சந்தேகத்தை தான் வர வைக்கிற மாதிரி இருக்கு. சாதாரணமா சண்டைனா எல்லாரும் பேசி தீர்த்துக்கிறது போய் கட்டி பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற ஃபார்முலாவை சின்ன திரையில ஸ்நேகன் பிக் பாஸ் மூலமா ஆரம்பிச்சு வச்சாருன்னு பார்த்தா இதுக்குள்ள இவ்வளவு பெரிய விவகாரம் இருக்குன்னு தெரியாமையே போச்சே. மேலும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம தமிழ் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.